அனைவருக்கும் வணக்கம். நாம் தமிழர் கட்சிக்கு எங்கிருந்து பணம் வருகிறது? நம்மிடத்திலே பல பேர் கேட்கிற கேள்வி. எல்லாவற்றையும் வெளிப்படைத்தன்மையோடு சாட்டைகளை பேசுகிற துரைமுருகன் இதை மட்டும் ஏன் பேச மறுக்கிறார் அப்படின்னு கேட்டாங்க. சரி, நான் அப்போ நானும் முடிவெடுத்தேன், இதையும் வெளிப்படையாக பேசிடுவோம், உண்மையை உடைச்சு பேசிடுவோம். நாம் தமிழர் கட்சிக்கு எங்கிருந்து பணம் வருகிறது? இதனால் பல பேர் வருத்தப்படலாம். வருத்தப்பட்டாலும் பரவாயில்ல, நம்ம உண்மையை உடைச்சு பேச வேண்டிய தேவை இருக்கிறது. ஏன்னா வெளிப்படைத்தன்மையோடு நம்ம செயல்படணும் இல்லையா? அப்போ இந்த நாடாளுமன்ற தேர்தலில் குறைந்தபட்சம் தேர்தல் ஆணையம் என்ன சொல்லுதுன்னா, ஒரு நாடாளுமன்ற வேட்பாளர் 35 லட்சம் ரூபாய் செலவு பண்ணலான்னு சொல்றாங்க. நாம் தமிழர் கட்சி யாருடையும் கூட்டணி வைக்கல. இப்போ கம்யூனிஸ்டா இருந்தா கூட ஒரு 20 கோடி ரூபாய் திமுக வாங்கிட்டு தேர்தல் பிரச்சாரத்தை ஈடுபடலாம், தேர்தலில் கூட்டணி வைக்கலாம். விசிக்கான கூட ஒரு 2 சீட்டு 3 சீட்டு வாங்கிட்டு திமுக பணம் வாங்கலாம். மதிமுக இருந்தால் ஒரு 2 சீட்டு வாங்கிட்டு திமுக பணம் வாங்கலாம். அதே போல் அதிமுக கூட்டணி வைக்கக்கூடிய கட்சிகளும் லட்டுகள் ஸ்வீட் பாக்ஸுகள் வாங்கிக்கிட்டு அதிமுக கூட்டணி வைக்குது. ஆனால் நாம் தமிழர் கட்சி யாரையும் கூட்டணி வைக்கல. இப்போ கூட்டணி வைக்காதனால திமுகவும் பணம் தராது, அதிமுகவும் பணம் தராது. பணம் யார்ட்ட இருக்கு? ஒன்று திமுக இருக்கு, இல்லை அதிமுக இருக்கு, இல்லை பாஜக இருக்கு, இல்லை 10 ஆண்டுகள் கொள்ளையடிச்ச காங்கிரஸ் இருக்கு. ஆளும் கட்சிகிட்ட மட்டும்தான் பணம் இருக்கு, வேற யார்ட்டையும் பணம் இல்லை. தேர்தல் பத்திரம் மூலியமாகவே 6500 கோடி ரூபாய் பாஜக வாங்கியிருக்கு. அதே தேர்தல் பத்திரம் மூலியமாக 650 கோடி ரூபாய் திமுக வாங்கியிருக்குது. திமுக இந்த சென்னை கிளாம்பாக்கம், சென்னை வெள்ளம், இந்த சென்னையுடைய ட்ரைனேஜ் சிஸ்டம் இதுலேயே பல ஆயிரம் கோடிகளுக்கு மேலே பார்த்துருக்காங்க. கிட்டத்தட்ட 70 வருஷமா ஆட்சியில் இருக்காங்க. அதே போல் திமுகவில் ஒவ்வொரு மாவட்ட செயலரும் பெரும் கோடீஸ்வரன் இருக்காங்க. அதே போல மருத்துவர்கள், பொறியாளர்கள், பெரும் செல்வந்தர்கள் அந்த கட்சிகள் இருக்காங்க. கட்சியில் நிற்கக்கூடிய வேட்பாளர் கட்சிக்கு நிதி கொடுத்து தேர்தலில் போட்டிடுறாரு. அப்போ அவ்வளவு பெரிய பணம் படைத்த கட்சிகளுக்கு மத்தியில் யாரோடும் கூட்டணி வைக்காம நாம் தமிழர் கட்சி 2016 தனித்து, 19 தனித்து, 21 தனித்து, உள்ளாட்சி நகராட்சியிலும் தனித்து, இப்போவும் தனிச்சு. அப்படின்னா எங்கிருந்து பணம் வருகிறது? தேர்தல் ஆணையம் 35 லட்சம் சொல்லுது. 40 தொகுதியை வச்சுட்டா ஒரு 10 தொகுதி கிட்டத்தட்ட 14 கோடி ரூபாய் வருது. 40 தொகுதிக்கு தேர்தல் ஆணையத்துடைய விதிமுறைகளின் அடிப்படையில் செலவு செஞ்சாலே 14 கோடி ரூபாய் பணம் வேணும். 14 கோடி ரூபாய் நாம் தமிழர் கட்சிக்கு எங்கே இருக்கிறது? ஏன்னா அந்த 14 கோடிங்கிறது ரொம்ப குறைவு. ஏன்னா தேர்தல் ஆணையம் 35 லட்சம் சொல்றது மிக மிக குறைவு. இப்போ நீங்கள் ஒரு எடுத்துக்காட்டுக்கு திருச்சி தொகுதின்னு வச்சுக்கோங்க. திருச்சியில் 14 லட்சம் வாக்காளர்கள். ஒரு வாக்காளருக்கு ஒரு துண்டறிக்கை கொடுத்தா கூட ஒரு துண்டறிக்கை 1 ரூபா, மொத்தமாக அடித்தா 80 காசு. இப்போ ஒரு எடுத்துக்காட்டுக்கு 5 லட்சம் துண்டறிக்கை அடிக்கணும்னா 4 லட்ச ரூபா தேவைப்படுது. 10 லட்சம் துண்டறிக்கை அடித்தா கூட 8 லட்ச ரூபா துண்டறிக்கைக்கு மட்டும். அதுக்கப்புறம் சுவரொட்டி 100 சுவரொட்டி 1000 ரூபா, சுவரொட்டி ஒற்றவருக்கு ஒரு சுவரொட்டிக்கு 4 ரூபா. அதே போல் ஒரு பொதுக்கூட்டம், சீமானனை வச்சு பொதுக்கூட்டம் போட்டால் 1.5 லட்சம் செலவாகும். பேச்சாளர் வச்சு பொதுக்கூட்டம் போட்டால் 30,000 40,000 ரூபாய் செலவாகும். பேச்சாளர் படி, மேடை பதாகை, ஒளி அமைப்பு, இருக்கை போடுவது, பேச்சாளருக்கு படி, அப்புறம் பார்த்தீங்கன்னா வரக்கூடிய கட்சிக்காரங்களுக்கு இரவு சாப்பாடு. காலையில் ஒரு பிரச்சாரத்துலனா காலை 6 மணிலேருந்து இரவு 10 மணி வரைக்கும் ஒரு 100 பேர் வேட்பாளர் கூட போனால் 100 பேருக்குமான உணவு, தேநீர், அங்கங்கே ஏதாவது வாங்கி சாப்பிடுவாங்க. இது எல்லாத்துக்கும் செலவு பண்ணணும். இதை எல்லாவற்றையும் தாண்டி வேட்பு மனு தாக்கலுக்கு பணம், வேட்பாளருடைய அன்றாட பெட்ரோல் செலவு, டீசல் செலவு, அவருக்கான வாகனம், ஒரு 10 பேர் அவர் கூட ஒரு 10 வாகனங்கள் போகணும், அதுக்கான எரிபொருள் செலவு, 30 நாள் பயணம் போனால் கூட குறைந்தபட்சம் அந்த 35 லட்சம் ரூபாய்க்கு உள்ள செலவும் பண்ணணும். இது இது நாம் தமிழர் கட்சிக்கு. மற்ற கட்சியாக இருந்தால் ஓட்டுக்கு பணம் கொடுக்கறது, அந்தந்த வீடுகளுக்கு பொருட்கள் வாங்கி கொடுக்குறது, பிரியாணி சமைச்சு போடுறது, இதெல்லாம் இருக்குது. இப்போது இந்த 35 லட்ச ரூபாயை நாம் தமிழர் கட்சி செலவு பண்ணுறதுக்கு எங்கே போகிறாங்க? எப்படி இங்கேருந்து வருது? 35 லட்ச ரூபாய் இல்லாமல் தேர்தல் அணுக முடியாது. குறைந்தபட்சம் 35 லட்சம் தேவை. அப்போது அந்த 14 கோடி எங்கிருந்து வருகிறது அப்படிங்கிறதா எல்லாருடைய கேள்வியே. வெளிநாடுகளிலிருந்து வருகிறதா, இல்லை இங்கே இருக்கக்கூடிய முதலாளிகள் தராங்களா, யார் அந்த 14 கோடி கொடுக்கறது என்பதை பல தரப்பில் கேட்டாங்க. நம்ம இதுக்கு மேலே அதை மறைச்சி நமக்கும் இது இல்லை, அதை வெளிப்படைத்தன்மையோட சொல்லலாம்னு நானும் ஆசைப்பட்டேன். எங்கிருந்து பணம் வருது என்றால் இங்கிருந்து தான் வருகிறது. donate.namtamizhar.org அப்படிங்கிற ஒரு இணைய பக்கத்தை நாம் தமிழர் கட்சி துவங்கியிருக்காங்க. திரள் நிதி திரட்சி என்றதற்கு பெயர். அதன் மூலமாகத்தான் நாம் தமிழர் கட்சி இந்த தேர்தலை அணுகிறது. மக்களுக்காக வந்தோம்,
மக்களிலிருந்து வந்தோம், அந்த மக்கள் தான் எங்களுக்கு பணமாகவும் இனமாகவும் நிற்க வேண்டும் என்கிற கோட்பாட்டின் அடிப்படையில் நாம் தமிழர் கட்சி மக்களுக்காக வந்த கட்சி, அந்த மக்களில் இருந்து வந்த கட்சி, அந்த மக்கள் தான் செய்ய வேண்டும். 10 லட்சம் உறுப்பினர்களை நாம் தமிழர் கட்சி வைத்திருக்கிறது, 10 லட்சத்துக்கும் மேற்பட்ட உறுப்பினர்களை. கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் 32 லட்சம் பேர் நாம் தமிழர் கட்சி வாக்கு செலுத்தியிருக்காங்க. இன்னைக்கு அது பல லட்சமாக மாறி இருக்கும். அந்த 32 லட்சம் வாக்கு செலுத்தியதில் இருந்து 10 லட்சம் உறுப்பினர்களுக்கு மேல வச்சிருக்காங்க. அந்த 10 லட்சம் உறுப்பினர்களும் 100 ரூபாய் கொடுத்தால் கூட 10 கோடி ரூபாய்க்கு மேல நாம் தமிழர் கட்சிக்கு நிதி வரணும். அந்த donate.namtamil.org அப்படிங்கிற இணைய பக்கத்திற்கு உள்ள நுழைந்த உடனே அந்த இணைய பக்கத்தில் நீங்கள் நாம் தமிழர் கட்சி நிதி அளிக்க விரும்பினால் எவ்வளவு கொடுக்க வரீங்க? 100, 200, 500, 1000, 5000, 10,000, 20,000, அதர்ஸ் 1 லட்சம், 2 லட்சம், 3 லட்சம், 5 லட்சம் வரைக்கும் கொடுக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் வசிக்கும் நாடு இந்தியா, உங்களுடைய பெயர் ஆங்கிலத்தில், அப்புறம் உறுப்பினர் எண் இருந்தால் இல்லை கட்டாயம் கிடையாது, அப்புறம் அலைபேசி எண், மின்னஞ்சல் முகவரி, மெயில் ஐடி, அப்புறம் செயல் திட்டம் எதுக்காக கொடுக்குறீங்க? நாடாளுமன்ற தேர்தலுக்காக கொடுக்குறோம். அப்புறம் கொடையளிக்க அப்படிங்கிற அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ண பிறகு இன்னொரு பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் நீங்கள் 5000 கொடுக்கணும், 5000, 10,000 10,000, 20,000 20,000, 50,000, 1 லட்சம் எவ்வளோ போடலாம். அப்புறம் இந்திய குடியுரிமை பெற்றவரா என்றால் ஆம். அப்புறம் பெயரை பொதுத்தளத்தில் வெளியிட விரும்பவில்லை, இல்லை விரும்புகிறோம் அப்படின்னா சில பேர் போட விரும்ப மாட்டாங்க, இந்த கையில் கொடுக்குறது இந்த கைக்கு தெரியக்கூடாதுன்னு நினைப்பாங்க. அது மாதிரி கொடையாளர்கள் வந்து பேர் போட விரும்பலைன்னா பேர் போட விரும்பலைங்கிறத கிளிக் பண்ணிடலாம். நான் 18 வயதை கடந்துள்ளேன் அப்படிங்கிற ஒரு சான்று ஒரு டிக் பண்ணணும். பண்ணிட்டீங்கன்னா கொடையளிக்க அப்படின்னு ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணால் அந்த பேஜ் ஓப்பன் ஆகும். அது உள்ளே போனீங்கன்னா நீங்கள் கொடுத்த தொகை, அப்புறம் யூபிஐ, ஃபோன்பே, கூகுள் பே, பேடிஎம், அதே போல் உங்களுடைய கார்டா, நெட் பேங்கிங்கா, இஎம்ஐயா, எந்த முறையில் கொடையளிக்க விரும்புறீங்க, இவ்வளவு ஆப்ஷன் கொடுத்து அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் அந்த பேமெண்ட் நாம் தமிழர் கட்சிக்கு போகும். அப்படி லட்சக்கணக்கான கொடையாளர்கள் கொடுக்கிற நிதியில் தான் நாம் தமிழர் கட்சி இந்த தேர்தலை அணுகப் போகிறது. இந்தியாவிலேயே ஒரே ஒரு கட்சி மட்டும்தான் வெளிப்படைத்தன்மையோடு மக்களிடம் திரள் நிதியை பெற்று அந்த மக்களுக்காக களத்தில் நிற்குது. 3ஆம் உலகப் போர் அப்படிங்கிற புத்தகத்தில் கவிப்பேரசு ஐயா வைரமுத்து சொல்வார், தன்னுடைய பணத்தை பொது வாழ்க்கைக்கு செலவு செய்கிறவன் முட்டாள், பொதுமக்கள் பணத்தை தன்னுடைய தேவைக்கு மட்டும் எடுத்துக்கொள்கிறவன் அயோக்கியன், மக்களிடமிருந்து வசூல் செய்து அதை மக்களுக்கே திருப்பி கொடுக்கிறவன் தான் உண்மையான பொது வாழ்க்கைக்கு தகுதியானவன் சொல்வார். அப்படி மக்களிடமிருந்து வருகிற பணத்தை அந்த மக்கள் களத்தில் நிற்கிற நாம் தமிழர் கட்சி செலவு செய்கிறது. இதுதான் உண்மையான திறந்த வழியான நேர்மையான அரசியலாக இருக்க முடியும். ஒரு காலத்தில் காங்கிரஸ் இதைத்தான் செய்தது. அன்னைக்கு காந்தி போராடுறோன்னா காந்திக்கு பணம் கொடுக்க ஆள் கிடையாது, காந்தி கையேந்தினாரு. அதே போல வந்து கம்யூனிஸ்ட்கள் கையேந்தினாங்க. வாவு சிதம்பரனார் மக்களிடத்தில் கையேந்தி நின்னாரு. அன்னைக்கு தேச விடுதலைக்காக போராடிய எல்லோருமே மக்களிடத்தில் கையேந்தி தான் அந்த மக்களுக்காக உழைச்சாங்க. இன்னைக்கு அரசியல் என்பது பணக்காரர்கள் மட்டுமே இருக்கக்கூடிய இடமாக மாறிவிட்டது. அதனால பணம் படைத்தவர்கள் மக்களுக்கு எலும்பு துண்டு போடுவது போல, பிஸ்கட் போடுவது போல மக்களுக்கு பணத்தை கொடுத்து ஓட்டை பறிக்கிறாங்க. அதற்கு மாற்றாக மக்களிடமிருந்து வந்த நாம் தமிழர் கட்சி அந்த மக்களிடத்தில் கையேந்தி நிற்கிறது. திரள் நிதி திரட்சி என்கிற அந்த மாபெரும் புரட்சியின் மூலமாக donate.namtamil.org என்கிற இணைய பக்கத்தில் தமிழ் தேசியத்தின் மீது பற்றுக்கொண்ட, தமிழ் இனத்தின் மீது பற்றுக்கொண்ட, தமிழ் மொழி, பண்பாடு, கலாச்சாரம், இது ஒரு மாற்றம் வரணும். இது இந்திய பிரதமருக்கான தேர்தல் தானங்க. இப்போ நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு போட்டால் இந்திய பிரதமர் யாருன்னு தெரிஞ்சிருமா அப்படிங்கிற பல பேர் வியாக்கியானம் பேசுவான். இந்திய பாராளுமன்றத்தில் பாஜகவுடைய ஆதரவாளர்கள், காங்கிரஸுடைய ஆதரவாளர்கள், திமுகவுடைய ஆதரவாளர்கள் மட்டும் போயிருந்து கைத்தட்டுகிற அந்த மேசையை தேய்த்து கொண்ட இடத்துல இந்திய பாராளுமன்றத்தில் காவிரி பிரச்சனை, முல்லை பெரியாறு பாலாற்று பிரச்சனை, ஒக்கணைகள் பிரச்சனை, மேகதாது பிரச்சனை, நம்முடைய வாழ்வாதார திட்டங்கள் குறித்த, வாழ்வாதாரம் குறித்த பிரச்சனைகளை கேள்வி கேட்க ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால் நீங்கள் ஆதரிக்க வேண்டிய ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி தான். இது சில பேர் வந்து என்ன செய்யறதுன்னா, வெளிநாடுகள்லேருந்து கோடி கோடியாக வருது, யார் கொடுப்பா? வெளிநாடுகள்லேருந்து கோடி கோடியாக வந்தால் இந்திய அரசாங்கம் சும்மா விட்டுருமா? அமலாக்கத்துறை பார்த்துக்கிட்டு வேடிக்கை பார்க்குமா? இந்த என்ஐஏ சோதனை வந்தபோது கூட வெளிநாடுகள்லேருந்து கோடி கோடியான நம்பிட்டாங்க. உண்மையிலே நம்ம ஒரு சாதாரண ஒரு வங்கியில் கடன் வாங்குவதற்கு 1000 கெடுபிடிகள் இருக்கிறது. அரசியல் கட்சியில் இருந்தாலே வங்கியில் கடன் கிடையாதுன்ற அந்த நிலைமையில நாம் இருக்கிறோம். ஆனால் கோடி கோடியாக பணம் வருது என்று ஒரு பொய்யான குற்றச்சாட்டை சொல்கிறாங்க. கோடி கோடியாக பணம் உண்மையிலே வந்துச்சுன்னு வைங்க, திமுக, அதிமுக, பாஜக, காங்கிரஸ்ங்கிற கட்சிகளை ஒரே தேர்தலில் நாம் தமிழ் கட்சி வீழ்த்தும். நாம் தமிழ் கட்சிக்கிட்ட கோட்பாடு இருக்கிறது, கொள்கை இருக்கிறது, நேர்மை இருக்கிறது, அறம் இருக்கிறது. சொல்ல போனால் 40 பேச்சாளர்களையும் பேச்சு திறமை இருக்கிறது. 100 பேச்சாளர்கள் நாம் தமிழ் கட்சியில் இருக்கிறாங்க.
தமிழ்நாடு முழுக்க பணம் மட்டும் இருந்துச்சுன்னா பறத்தி எடுத்துட்டு வர சீமான். உண்மையிலே சொல்றேன், பணம் மட்டும் இல்லை, அது மட்டும் கையில் இருந்துச்சுன்னா நொறுக்கி தள்ளுவார். ஒரு தொலைக்காட்சி விளம்பரமா நாம் தமிழ் கட்சி தான் இருக்கும், வானொலி திறந்தா நாம் தமிழ் கட்சி தான் இருக்கும், ஊடகங்களா நாம் தமிழ் கட்சி தான் இருக்கும், யூடியூப் திறந்தா ஏற்கனவே நாம் தமிழ் கட்சி தான் இருக்கு, சமூக வலைதளங்கள், அதே போல நியூஸ் பேப்பர்ஸ், எந்த பக்கம் திரும்பினாலும் விளம்பரத்தை வச்சு கட்சியின் கொள்கைகளை, கோட்பாடுகளை, இந்த திமுக, அதிமுக, பாஜக, காங்கிரஸ் விமர்சனங்களை எடுத்து மிரட்டி தள்ளிடும். ஒரு 500, 1000 ஷார்ட் பிலிம்ஸை எடுத்து பிரபல இயக்குநர்களை கூப்பிட்டு வச்சு மிரட்டி தள்ளிடும். கனவுகள் இருக்கு, லட்சியம் இருக்கு, ஒரு பெரிய வெறி இருக்கு, ஆனா பணம் இல்லை. ஏற்கனவே சென்னை வெள்ள நிவாரணத்திற்கு நாம் தமிழ் கட்சி இதே donate.namtamil.org இணைய பக்கத்தின் மூலமாக நிதி கேட்டாங்க. கிட்டத்தட்ட 20 லட்சம் ரூபாய்க்கு மேல நிதி வந்தது. அதே போல மாவீரர் நாளுக்கு donate.namtamil.org இணைய பக்கத்தின் மூலமாக நிதி கேட்டிருந்தோம். 13 லட்சம் ரூபாய்க்கு மேல வந்தது. இதுல 50 லட்சம் ரூபாய் நீங்க இலக்கு 14 கோடி ரூபாய் செலவுன்னு சொல்றீங்க. இதில் 50 லட்சம் தான் இலக்கு போட்டிருக்கீங்க. அப்படின்னா 50 லட்சம் தான் இந்த வெப்சைட்டில் வந்து இலக்கை தீர்மானிக்க முடியும். உண்மையான இலக்கு என்பது 14 கோடி. 14 கோடி இருந்தால் தான் இந்த தேர்தலை முழுமையாக நாம் தமிழ் கட்சி கையாளவே முடியும். இந்த திமுக, அதிமுகங்கிற மாற்றுக்கு கட்சி, இந்த கட்சிகளுக்கு மத்தியில் மிகப்பெரிய மாற்றாக தேர்தல் ஆணையத்தின் விதிமுறைப்படி செலவு செய்வதற்கே 14 கோடி ஒட்டுமொத்த 40 தொகுதிக்கும் தேவைப்படுது. ஆனால் 50 லட்சம் என்பது இலக்கு தான். அது ஒரு முதல்கட்ட இலக்குன்னு வச்சுக்கலாம். இப்போ தொகுதி பொறுப்பாளர்கள் செலவு செய்வாங்க, ஒன்றிய செயலாளர்கள் செலவு செய்வாங்க, மாவட்ட தலைவர்கள் செலவு செய்வாங்க, சில வேட்பாளர்களும் செலவு செய்வாங்க. ஆனால் நாம் தமிழ் தலைமையின் மூலமாக ஒரு தொகுதிக்கு 10 லட்சம் ரூபாய் கொடுக்கணும்னு விரும்புகிறாங்க. அந்த 10 லட்சத்தை அடைவதற்கே 4 கோடி தேவைப்படுது. 14 கோடி வேண்டாம், 4 கோடி இருந்தால் தான் ஒரு 10 லட்சமாவது செலவு செய்ய முடியும் ஒரு தொகுதிக்கு. குறைந்தபட்ச துண்டறிக்கை, சுவரொட்டி, சின்ன சின்ன கூட்டங்கள் போட, பேச்சாளருக்கான படி கொடுக்க, சின்ன சின்ன விளம்பரங்கள் செய்வதற்கு, சுவரெழுத்து செய்வதற்கு, சின்ன பத்திரிகையில் விளம்பரம் கொடுப்பதற்கு, இதற்கு அன்றாட தேவைகளுக்கு தேநீர், ஒரு மண்டபம் பிடித்து வைத்து ஒரு தேர்தல் பணிமனை போடுவதற்கு, ஒரு தானி விளம்பரம் செய்வதற்கு, எரிபொருள் பயன்பாட்டிற்கு, உணவு தேவைக்கு, இது எல்லாத்துக்கும் தேவைப்படுது ஒரு 10 லட்சம் ரூபா ஒரு தொகுதிக்கு. இதை உலகம் முழுக்க வாழ்கிற தமிழர்கள், மான தமிழர்கள் நாம் தமிழ் கட்சி மீதும், அண்ணன் சீமானின் மீதும், தமிழ் தேசியத்தின் மீதும், தமிழ்நாட்டு அரசியலில் ஒரு மாற்றம் வர வேண்டும். இந்த திமுக, அதிமுகங்கிற இருவரும் பூதங்களை, இந்த காங்கிரஸ், பாஜக இருவரும் பேய்களை வீழ்த்த வேண்டும் என்று நினைக்கிற ஒவ்வொருவரும் தங்களால் முடிந்த பங்களிப்பை கொடுக்க வேண்டும். இந்த donate.namtamil.org அப்படிங்கிற இணைய பக்கத்தின் மூலமாக டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கோம். நம்முடைய கமெண்ட் பாக்ஸில் இந்த லிங்க் இருக்கிறது. நம்முடைய இந்த வீடியோலையுமே அந்த லிங்க் இருக்கிறது. அதை கிளிக் செய்து எளிமையான முறையில் நீங்கள் உங்களுடைய பங்களிப்பை செலுத்த வேண்டும். வாக்கு செலுத்த விரும்புகிறவர்கள் வாக்கு செலுத்துவது போல இதை தமிழ் தேசிய இனத்திற்கான ஒரு பங்களிப்பாக நிறைய பேர் என்ன சொன்னாங்க அப்படின்னா, நான் வந்து நாம் தமிழ்ச்சி நிதி கொடுக்கணும்னு விரும்புகிறேன், அதனால் என்னால் வந்து யார்கிட்ட போய் கொடுக்கணும்னு தெரியல, யார்கிட்ட போய் கொடுத்தா சரியாக போய் சேரும்னு தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி யார்கிட்ட போய் கொடுக்கணும் தெரியாதுன்னு நினைக்கக்கூடியவங்க இந்த donate.namtamil.org இணைய பக்கத்தின் மூலமாக நீங்கள் ஒவ்வொருவரும் உங்கள் பங்களிப்பை செலுத்த வேண்டும். இணையத்தில் திமுக குறித்து எழுதுவது, அதிமுக குறித்து எழுதுவது, காங்கிரஸ் குறித்து எழுதுவது, பாஜக குறித்து எழுதுவது மட்டும் ஒரு கட்சிக்கான களப்பணி கிடையாது. நம்மால் முடிந்த பங்களிப்பை, அது 100 ரூபாயா இருக்கலாம், என்னால் 5000 கொடுக்க முடியாதுங்க, 100 ரூபா தர முடியும், 100 ரூபா கொடுங்க, என்னால் 200 ரூபா தர முடியும் கொடுங்க, என்னால் கொஞ்சம் வசதி இருக்குது 1 லட்ச ரூபா தர முடியும் தாங்க, யாரால் எவ்வளவு தங்க முடியுமோ. எல்லாராலையும் வந்து தேர்தல் காலத்தில் வேலை செய்ய முடியாது. ஒருத்தர் தேர்தல் காலத்தில் வேலை செய்வார், ஒருத்தர் சுவரட்டி அடிப்பார், ஒருத்தர் ஒட்டுவார், ஒருத்தர் நிதி பங்களிப்பார். எல்லாம் இருந்தால் தான் ஒரு மாபெரும் அமைப்பை கட்டமைக்க முடியும். இந்த நாசக்கார சக்திகளை வீழ்த்துவதற்கு களத்தில் நிற்கிற அண்ணன் சீமானுடைய கரத்தை வலுப்படுத்த இதையே ஒரு பெரும் செய்தியாக மாற்றி இதை எல்லோருக்கும் பகிர்ந்து donate.namtamil.org இணைய பக்கத்தின் மூலமாக நாம் தமிழ் கட்சியின் கரத்தை வலுப்படுத்துவோம். இந்த நாடாளுமன்ற தேர்தலில் 40 தொகுதியிலும் வெற்றி படைப்போம். சாட்டை எடுத்து நாட்டை திருத்து, இளம் தலைமுறை தானே நீ